ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் டெல்டா டைரக்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 2024 வருடம் வந்த சிறந்த 10 படங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு லிஸ்ட்டோடு எடுத்திருக்கேன். அதை தான் வந்து நான் 10, 9, 8 அப்படிங்கிற ஆர்டரில் வந்து சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து எல்லாருமே வந்து ஒஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் 2024, அதாவது 2024 வந்து என்னென்ன படம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600 சொச்சம் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க போன வருஷம். அதில் வந்து நல்ல தேர்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் 30 படங்கள் தான். பேலன்ஸ் இருக்கிற 600 படமே வந்து ரொம்ப மோசமான குப்பை படங்கள் அப்படிங்கிறது தான் வந்து நான் நினைக்கிறேன். அதனால் அந்த குப்பையை போய் கிளறிக்கிட்டு அதை அப்படியே ஒதுக்கிட்டு நல்லா இருக்கிற அந்த 30 படத்துலேருந்து சிறந்த ஒரு 10 படம், அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு 10 படத்தை வந்து நான் எடுத்து இதில் வந்து போட்டிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறேன். இதில் வந்து 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஜாமா. இது வந்து ஒரு கூத்து சம்பந்தமான, தெருக்கூத்து நடத்துகிறவங்களோட வாழ்க்கையை பற்றின சம்பந்தமான படம். இந்த படத்தில் நடித்த பாரி இளவழகன் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்டும் பண்ணியிருக்காரு. அம்மு அபிராமி வந்து இதுக்கு பேராக வந்து நடிச்சிருக்காங்க. சேத்தன் சாரோட ஆக்டிங் வந்து செமையாக இருக்கும். தெருக்கூத்தில் இருக்கிற அந்த நாடக கலைஞர்கள் படக்கூடிய பாடு, அதுக்காக அவங்க என்னென்ன செய்கிறாங்க, அதை அவங்க எவ்வளோ தொழில் பக்தியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்ன கதையில் த்ரில்லர் எலிமெண்ட்டு, வெஞ்சன்ஸு, அதாவது துரோகம், காதல், நட்பு, இது எல்லாத்தையும் கலந்து ஒரு மாதிரியாக பயங்கரமாக சொன்ன படம் தான் வந்து அங்கே தானே வந்தான் அவங்க அப்பன், இந்த ஜமா ஓனரு, தாங்கள் தாண்டவம். இந்த படம்லாம் நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இளையராஜா அவர்களோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்ததாக தரவரிசையில் 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து இயக்குனர் பிரபுராம் அவர்களோட இயக்கத்தில் வெளியான லவ்வர். ஐ எம் ஸோ சாரி. அதாவது ஒரு கப்புள்ஸுங்க ஒரு 6 வருஷமாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதனால் சில பிரேக்கப்புகளும் நடக்குது. இந்த பிரேக்கப்புலாம் மறுபடியும் வந்து அவங்க சேர்ந்துடுறாங்க. பட் ஒரு பிரச்சனையினால் ஒரு பிரேக்கப் நடக்குது. அந்த பிரேக்கப் மூலயமா அவங்க வந்து திரும்பி அந்த பொண்ணு வந்து நினைக்கிறாங்க, திரும்பி இவனோட சேரவே கூடாது, இவன்கிட்ட வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்து பிரேக்கப் பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. மணிகண்டன் அவர்களோட நடிப்பு வந்து மிகவும் சூப்பராக இருக்கும். ஷான் ரோல்டன் அவரோட இசையில் வந்து பாடல்கள் எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம். இது வந்து 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம தரவரிசையில் 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து இயக்குனர் துரை செந்தில்குமார் அவரோட இயக்கத்தில் வெளியான கருடன். சூர்யா அவர்களை வந்து நம்ம 2வது தடவையாக ஒரு ஹீரோவாக பார்க்குறோம். சசிகுமார் அவர்கள் வந்து சூரிக்கு ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. இதில் வந்து நம்ம விடுதலையில் பார்த்த சூரியோட அடுத்த வெர்ஷனை வந்து நம்ம இதனால் வந்து பார்க்க முடியும். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து பயங்கரமாக ஜொலிச்சிருக்காரு மனுஷன். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஸ்டண்ட் சீன்லாம் வந்து நடிச்சிருக்காரு. கதையும் வந்து ஒரு அருமையான கதைங்க. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட் தான். இந்த வயசுலேருந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்க கூட ஒருத்தன் வேலைக்காரன் மாதிரி எப்போதுமே இருக்கிறான். அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு அவனுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒருத்தன். கடைசியாக இந்த அண்ணன் வந்து தப்பு செய்யும்போது அவனையே போட்டு தள்ளுறது தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ரொம்ப அற்புதமான கதை. சசிகுமாரோட நடிப்பு வந்து பயங்கரமாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பிஜிஎம்மில் வந்து நம்ம யுவனை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் நிரூபிச்சிருக்க படம் வந்து இந்த கருடன். இவன் பேர் சொக்கா சார், கர்நாடகாவிட்ட வேலை பார்க்குறான், மொரட்டு விசுவாசி சார். அவர் வந்து அந்த சண்டைக்கெல்லாம் எலிவேஷன் ஆகி அப்படி வரையில், சூர்யா அவர்கள் வரையில் மியூசிக் போட்டிருப்பார். அப்படி தான் இருக்கும். செமையான படம், ஒர்த்து. நீங்கள் இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்மளோட தரவரிசையில் 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து டெபியூட் டைரக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களோட இயக்கத்தில் வெளியான பிளாக். ஜீவாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு நல்ல படம் வரணும் அப்படின்ட்டு நானே வந்து நிறைய இடத்துல வந்து நினச்சிருக்கேன். ஒரு நல்ல நடிகர், ஆனால் வந்து ஒரு நல்ல படம் இவருக்கு இன்னும் வரலையோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அந்த நேரத்தில் வந்த படம் தான் இந்த பிளாக். ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு கதை. ஒரு நிமிஷம், ஒரு
ஹாலிவுட் தரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைனை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு புரிகிறபடி எடுத்த டைரக்ட் பாலசுப்ரமணியனுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். சரியான மேக்கிங்க. எடிட்டருக்கு வந்து ஹெட்ஸ் ஆஃப் வந்து சொல்லணும். எடிட்டர் ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பியிருந்தார் அப்படின்னா அந்த படத்தோட போக்கே வந்து வேறு மாதிரி போயிருக்கும். அதாவது கருப்பான ஒரு டார்க்கான ஒரு இடத்துல வந்து பேரலல் லைன்ஸ்குள்ளே வந்து நம்ம போயிடுறோம். அதனால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். அதாவது ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குறாங்க, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகையில் சில சம்பவங்கள் நடக்குது என்ன வச்சுக்கிட்டு அதில் வந்து மிரட்டி இருக்காங்க திரைக்கதையில். நம்ம லிஸ்ட்டில் 6வது இடம் பெறக்கூடிய படம் வந்து என்ன அப்படின்னா விடுதலை பார்ட் 2. விடுதலை வெற்றியை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. விடுதலை வந்து பயங்கரமான ஒரு வெற்றி படம். அதில் வந்து சூரி வந்து லீட் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. வாத்தியாரை வந்து பிடிக்கிறதுக்காக சூரி அந்த குரூப்ஸ் வந்து போலீஸ் குரூப் வந்து பாடுபட்டு பிடிப்பாங்க. அவங்க பிடிச்சதுலேருந்து 2வது பார்ட்டை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலேருந்து தான் வந்து படம் வந்து ஆரம்பிக்குது. பிடிச்ச வாத்தியாரை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், கோர்ட்டுக்கோ எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கே கொண்டு போகையில் அவர் வந்து தன்னோட கதையை வந்து அந்த போலீஸ்காரங்கள்ட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் படத்தோட ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்குது. இது ஒரு நல்ல படம். ரொம்ப கம்யூனிசம் பேசி ஒரு மாதிரியான ஒரு நல்ல படமாகவே இருந்திருக்கு. வந்து தரவரிசையில் 5வது இடத்தை பிடிக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா மைக்கேல் கே ராஜா அவர்களோட இயக்கத்தில், அவர் ஒரு புதுமை இயக்குனருங்க. அவரோட இயக்கத்தில் வெளியான போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படம் வந்து எனக்கு என் மனசை அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வருடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான படமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்ல படங்க. விமல் அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி படங்களை அவர் எடுத்து சூஸ் பண்ணி நடித்தார் அப்படின்னா சீக்கிரமே ஒரு நல்ல இடத்துக்கு போய் தமிழ் சினிமாவில் இருப்பார் அப்படிங்கிறது வந்து என்னோட நம்பிக்கை. கருணாஸ் அவர்களோட நடிப்பு வந்து என்னோட அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே புல்லரிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு நடிப்பு வந்து அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு நடிப்பாகவே இருக்கும். அவர் வந்து ஒரு கூத்து கலைஞராக வருவார். விமல் அண்ணன் வந்து ஒரு பாடியை எடுத்துக்கிட்டு மார்ச்சுரியிலேருந்து பட்ட ஒரு எதுக்கு இவனை சந்திச்சோன்னு நினைக்கும் போதும். அடுத்ததாக நம்ம வரிசையில் 4வது இடத்தை பிடிக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா ராஜ்குமார் பெரியசாமி அவர்களோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி அவர்களோட நடிப்பில் வெளியான அமரன். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி எடுத்த படம் தான் அப்படின்னு வந்து இது எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக இது 200 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை கொடுத்த படம். சிவகார்த்திகேயன் லைஃப் டைமில் வந்து இந்த படம் தான் வந்து அதிக அளவு வந்து கிராஸ் கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரியான படங்க. படத்தோட ஸ்டோரி அப்படின்னு இதை சொல்ல முடியாது. இது வந்து உண்மையான கதை. அவங்க எடுத்த அந்த உண்மையான கதையை கொஞ்சம் கூட அந்த உண்மை மாறாமல் அச்சு அசலாக அப்படியே அவங்க டிட்டோவா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு ஒரு விசிறு தட்டாமல் அந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறது வந்து பாராட்டுக்குரியது. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ராஜ்கமல் ஃபிலிம்ஸு, கமல் சாருக்கும் வந்து ப்ரொடியூசருக்கும் வந்து நம்ம வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப அருமையான படங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒருத்தவங்களோட லைஃப்பை பற்றி தான் எடுக்க போகிறோம், ஏதோ ஒரு மாதிரியாக போர் அடிக்கும் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு போர் அடிக்காமல் எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு எந்த விதமான இதுவுமே பிசிறுமே இல்லாமல் ஒரு எடுத்த படம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறப்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு இந்த படம் செலவு பண்ண அளவுக்கு இந்த படம் வந்து வசூலையுமே பண்ணிடுச்சு. அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப தரமான படம். இந்த படம் வந்து 4வது இடத்துக்கு. அடுத்ததாக நம்ம தரவரிசையில் 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்ன அப்படின்னா இயக்குனர் தமிழரசன் அவர்களோட இயக்கத்தில் வெளியான அட்டகத்தி தினேஷ், நம்ம ஹரிஷ் கல்யாண் இவங்க எல்லாருமே நடித்த எந்த படத்தை சொல்ல போகிறேன்னு தெரியும், லப்பர் பந்து. கிரிக்கெட் தான் இந்த படத்தோட மெயின் தீம் அப்படின்னு எடுத்தாச்சு. அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து என்னென்ன விதத்தில் வந்து அந்த கிரிக்கெட்டை வந்து இன்னும் க்ரீப்பிங்காக ஒரு கதையை வந்து கிரிக்கெட்டை வச்சு ஒரு கதையை சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நிறைய படம் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆனால் அதில் குடும்பங்கள் எல்லாமே கலந்து ஒரு மாதிரியாக காமெடி, சென்டிமெண்ட்டு எல்லாத்தையுமே கலந்து ஒரு மாதிரியாக ஒரு கலவையாக கொடுக்கணும் அப்படின்னா வந்து அது வந்து இந்த இவரால் தான் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புதுமுக இயக்குனர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறதே வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயங்க.
அட்டகத்தி தினேஷ் வந்து கிரிக்கெட் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கார். எந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கார் அப்படின்னா, தன்னோட பொண்டாட்டிக்கிட்டே அடி வாங்குற அளவுக்கு கிரிக்கெட்டை வந்து நேசிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு பைத்தியமாக இருக்கார். தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு, அந்த இடத்துல நம்ம கெத்துனா இருந்திருப்பாரு. அவரோட ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு கம்மியான சின்ன பையன், அவரை வந்து இவரெல்லாம் பெரிய ஆளே கிடையாது, இவரெல்லாம் நான் அசால்ட்டாக விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு. அதனால் இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையோட போக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவன் நம்ம ஆளுப்பா, எப்படி பிடிக்காம போகும்? பாலசரவணன் அடிக்கக்கூடிய ஒன்லைன் காமெடியாக இருக்கட்டும், அந்த நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் அந்த பாட்டாக இருக்கட்டும், தினேஷ் அவர்கள் வரையில் வர்ற அந்த பாட்டாக இருக்கட்டும், படத்தில் வந்து இன்னும் ஒரு இம்பேக்டை கொண்டு போய் சேர்த்துருச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான படத்தை வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மாதம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சுங்க தமிழ் சினிமா. ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்த படங்கள் எதுவுமே உருப்படவே இல்லை, எல்லாமே மோசமான படங்களாக இருந்துச்சு. அதுக்கடுத்து 7வது மாதத்துலேருந்து இந்த 12வது மாதம் வந்த படங்கள் தான், நான் இந்த 10 படங்களுமே அந்த வரிசையில் தான் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு தரமான படமாக வந்து இந்த ரப்பர் பந்து வந்து அமைஞ்சதுக்கு வந்து இது ஒரு காரணமாக இருக்குது. ரொம்ப நல்ல படம். கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போயிடுச்சு. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்ன அப்படின்னா, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் நம்ம கலையரசன், நிக்கிலா விமல் இவங்க எல்லாருமே நடித்த வாழை. எனக்கு எப்படி போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படத்தில் வந்து என்னால் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சோ, அந்த மாதிரி ஒரு பாரத்தை ஏற்படுத்தின படம் வந்து இந்த வாழை அப்படிங்கிற படம். திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழைத்தாரை வந்து அந்த வயல்லேருந்து எடுத்துகிட்டு போய் வண்டியில் ஏற்றணும், இதுதான் அவங்களுக்கான தொழில். இதில் நடக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இந்த தொழிலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்னென்ன பாடுபடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு 2 பசங்களை வச்சு அவங்களும் இந்த கஷ்டத்தில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்தில் காதல், நகைச்சுவை எல்லாமே வந்து கலந்து ஒரு 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 மாதிரியான ஒரு நல்ல ஒரு படமாக தான் இந்த படம் வந்து வந்திருக்கும். இது ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது ஒரு டாக்குமெண்ட்ரியான படமாக மாதிரி போகாமல் இது வந்து இந்த மாதிரி ஒரு ரசனைக்குள்ளே கொண்டு போனது அப்படிங்கிறது வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட திறமை அப்படின்னு வந்து சொல்லலாம். கடைசியில் இல்லை அவங்களுக்கு கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய சம்பவம் வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுத்தப்பட்ட படம் தான் இது. அந்த சம்பவத்தினால அந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு இழப்பை வந்து சந்திச்சிருப்பாங்க. நம்ம தரவரிசையில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து மகாராஜா. பேரில் மட்டும் இவர் மகாராஜா கிடையாதுங்க, அந்த கதை களத்துலேயும் சரி, அந்த கதையோட ஓட்டத்துலேயும் சரி, இந்த 600 சொச்ச படங்கள்லையும் இவர் தான் மகாராஜா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து நான் இந்த படத்தை ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர் பேர். இதுக்கு முன்னாடி எடுத்த படமாக இருக்கட்டும், குரங்கு பொம்மையாக இருக்கட்டும், இல்லை இந்த மகாராஜாவாக இருக்கட்டும், அதில் வந்து அவர் எப்படி சொல்கிறதுனா அந்த ட்விஸ்ட்டை வந்து பயங்கரமாக கையாளுறதுல பயங்கரமான ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அந்த ட்விஸ்ட்டை வந்து நமக்கு தெரியாத வண்ணம் அதை வந்து அப்படியே ஊடுருவி அப்படி கொண்டு போய் அப்படியே படத்தோடையே வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு ஆனால் அது நமக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறது வந்து இயக்குனரோட திறமையை மட்டும்தான் குறிக்குது. அவனுங்க பண்ண மாட்டாருங்க, கடைசியில் உன் கோமணத்தை கூட உருவிட்டு விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு படம் அவர் எடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் 4 வருஷம் கேப்பு. அப்போது அந்த படத்தை எழுதிக்கிட்டே இருக்கார். இதை எந்த அளவுக்கு எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு, அடித்து எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொண்டாந்து கடைசியில் நமக்கு ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா அவரோட அண்ணனோட மாற்றி வச்சிருவோம், ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஹிந்தி நடிகர் மிரட்டி இருப்பார்ல, அனுராக் கஷ்யப், ஃப்ளைட் ஒன்று போகுதுங்க, அவரோட நடிப்பும் வந்து பயங்கரமாக இருக்கும். செத்தடா அந்த ட்விஸ்ட்டை வந்து நமக்கு தெரியாத வண்ணம் அவங்க கொண்டு போயிருக்கிறது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா தாங்க அந்த படத்தோட பட்ஜெட்டு. ஆனால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே இந்த இடத்துக்கு தகுதியான படம் நம்பர் ஒன் இந்த வருஷத்தில் நம்பர் 1 படம் என்ன, அதுக்கு தகுதியான படம் என்ன அப்படின்னா வந்து கலெக்ஷன் வைஸ்லேயும் சரி, கதை வைஸ்லேயும் சரி, கண்டென்ட் வைஸ்லேயும் சரி, ஒரு நல்ல படம் என்ன அப்படின்னா அது வந்து மகாராஜா அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் என்னது அடுத்ததா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்தை வந்து எனக்கு வந்து 1லேருந்து 10க்குள்ளே என்னால் வைக்க முடியலை. அதனால் வந்து இதை வந்து ஹானரபுள் மென்ஷன் அப்படின்னு நான் வந்து பதிவிடுறேன். இது வந்து 10 படங்களில் நான் சொன்ன 10 படங்களை விட இந்த படம் வந்து ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது என்ன படம் அப்படின்னா இயக்குனர் பிரேம்குமார் அவர்களோட இயக்கத்தில் வெளியான மெய்யழகன். கார்த்திக், அரவிந்த் சாமி சார் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீதிவ்யா வந்து கார்த்திக் பேராக வந்து பண்ணியிருப்பாங்க. தேவதர்ஷினி மேம் நடிச்சிருப்பாங்க. ஒரு எமோஷ்னலாக ஒரு பயங்கரமான ஒரு விதத்தில் கையாண்ட படம் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லலாங்க. இது எந்த விதத்தில் இது வந்து ரொம்ப சிறந்த படம் அப்படின்னா நான் அதுக்கு தான் வந்து சொல்லிட்டேன், ஹானரபுள் மென்ஷன் அப்படின்னு வந்து இந்த படத்துக்கு வந்து நான் தலைப்பு கொடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து சிறந்த 10 படம் அப்படிங்கிற வரிசையில் இதை வந்து நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மரியாதையாக இருக்காது. இதில் சில சீன்ஸ் வந்து ராஜகிரண் சார் வந்து நம்ம அரவிந்த் சாமி அப்பாட்ட வந்து பேசுவாங்க. அந்த சீன்லாம் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக பொங்கிட்டு வருது. அத்தான் அப்படின்னு சொல்லையில் நானும் அந்த ஏரியா வட்டாரத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்லாங் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஸ்லாங் ஆகிடுச்சு. அதை வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே ஆத்திரம் அடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ண இடம் வந்து அந்த சீன்ஸ்லாம். நிறைய சீன்ஸ் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. அந்த டெலிட்டட் சீன்னு வந்து நம்ம யூடியூப்பில் விட்டதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கும்போது இந்த சீன்லாம் டெலிட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம நாட்டோட சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது. அதை டெலிட் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். அதனால் வந்து அதை டெலிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து இந்த 10 படத்தை விட சிறந்த படம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் கூட நினச்சிருக்கலாம், ஆரம்பத்துலேருந்து நினச்சிருக்கலாம் என்ன மெய்யழகன் படத்தை சொல்லாமே போயிட்டுருக்கே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இதுக்காக தான் இந்த படத்தை வந்து நான் சொல்லலை. மெய்யழகன் ஹானரபுள் மென்ஷனாக வந்து இந்த 10 படத்துக்கு மேலே வந்து நிற்கிது. எதனால் இந்த படத்தை அதுக்கு நீ 1ஆம் நம்பராகவே கொடுத்துருக்கலாமே, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ வந்து கலெக்ஷனில் இந்த படம் பெருசாக போகலைங்க. அது என்ன காரணம்னா பல 2K கிட்ஸுகளும் சில 80 கிட்ஸுகளும் வந்து இந்த படம் வந்து சரியில்லை, அப்படி இருக்குது, போர் அடிக்குது, அது இருக்குது, 2 குடிகாரன் பேசிக்கிட்டு இருக்கிறத எப்படி கேட்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் ரிவ்யூ வந்து அந்த படம் வந்து சரியானபடி போகலை. பட் ஆனால் OTTயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து குடும்பங்கள் கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல படமாகவே எமோஷ்னலாக போய் டச் பண்ணிடுச்சு இந்த படம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். நீங்கள் நார்மலாக போய் ரிவ்யூலாம் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா 96 மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை, ரொம்ப 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, தொணன்னு போகுது அப்படின்னு. பட் ஆனால் அந்த எமோஷன் கனெக்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கனெக்டான படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால தான் இந்த படத்தை பற்றி நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்க்காம இருக்க மாட்டீங்க. ரொம்ப நல்ல படம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் பெஸ்ட்டு படம் அப்படின்னா இந்த படத்தை தான் சொல்லுவேன், கண்டென்ட் வைஸாக அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சினிமா சம்மந்தமான செய்திகளுக்கு வந்து டெல்டா டைரக்டர் சேனலை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.